மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிச்சையா குரல் என்ற சேனல். இப்போது ஊறுகாய் மிளகாய் எவ்வாறு தயாரிக்கிறது என்கிறத பார்ப்போம். மார்க்கெட்டில் கடைகளில் இந்த மாதிரி குண்டு மிளகாயை வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பச்சை மிளகாயை வாங்கிட்டு வந்து இந்த மிளகாய் மூழ்கிற அளவில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் நிறைய போடணும். எப்போதும் நார்மலாக நீங்கள் போடுறத விட இதில் கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டு வேக வைக்கணும். ஏன்னா இது ஊறுகாய் மிளகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் உப்பு அதிகமாக போடணும்னு சொல்கிறோம். இதை நல்லா ஒரு 1/2 வேக்காடு 3/4 வேக்காடு வேக வச்சு இறக்கி ஆற வைக்கணும். இது ஆறிய பிறகு இந்த வெந்த மிளகாயில் ஒரு 100 மில்லி 200 மில்லி தயிரை கலந்து அப்படியே கலந்து விட்டு அந்த வெந்த பாத்திரத்தில் அந்த மிளகாய் வெந்த பாத்திரத்தோடு அப்படியே இரவு முழுவதும் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் இதை எடுத்து அப்படியே வெயிலில் நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு ஒரு 6 மணி 5 மணி 6 மணி வரையும் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சி போயிடும். மறுபடியும் அந்த காஞ்ச மிளகாயை எடுத்து அந்த மீதி உள்ள தண்ணி, மிளகாய் வேக வச்ச தண்ணி, தயிர் கலந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு நைட்டு ஊற வைங்க. மறுநாள் காலையிலையும் அதே போல் எடுத்து நல்லா வெயிலில் காய வைங்க. இதுபோல் 2-3 நாள் அந்த தயிர் கலந்த தண்ணீர் வத்துற வரையில் நல்லா கலந்து விட்டு காய வைங்க. காஞ்ச உடனே அது இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். இதை மாதிரி காஞ்சிருங்க. இந்த காஞ்ச மிளகாயை நல்லா சலசலன்னு சவுண்டு வரும். அது மாதிரி காஞ்ச பிறகு இந்த மிளகாயை ஒரு பாட்டிலில் காற்று புகாத ஒரு பாட்டிலில் மூடி சேமித்து வச்சுக்கோங்க. இந்த மிளகாயை உங்களுக்கு தேவைப்படும் போது தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சாம்பார் சாதம், இதுபோல் புளி சாதம், இது எல்லாத்துக்கும் இது சைடிஷாக பயன்படுத்தலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான அளவு நீங்கள் வறுத்து சைடிஷாக நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த சாப்பாட்டுக்கு இதை சைடிஷ் ரொம்ப அருமையாக இருக்குங்க மக்களே. இதுபோல் நீங்கள் இந்த ஊறுகாய் மிளகாயை தயாரித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பிச்சையா குரல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.